السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. صلاة وتسليم على أحمد المجتبى محمد المصطفى رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم الدين. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. சர்வ புகழும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர்கள் மீதும் நம்மை நேசிக்கின்றவர்கள் மீதும் நாம் நேசிக்கின்றவர்கள் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணை என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்கும் இறை பொருத்தத்திற்கு உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை முஃமினீன்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பேரருள் பெரும் கிருபை புனிதம் நிறைந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் அவனது அன்பையும் அருளையும் தேடியவர்களாய் அவனது இல்லத்தில் நம்மை எல்லாம் சஞ்சரிக்க செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நம்மை உறவுகளாய் நட்புகளாய் ஒன்று சேர்த்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நாளை உயரிய சுவனபதியில் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை, நம் பெற்றோர், உற்றார் உறவுகள், மனைவி மக்கள், சந்ததிகள் அனைவரையும் ஒன்று சேர்த்து நல்லருள் பாலிப்பானாக என்ற நல்ல துஆவோடு என் வார்த்தைகளை தொடருகிறேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பேரருளால் இந்த வருடத்தின் வசந்த காலத்தை நாம் அடைந்திருக்கிறோம், அடைய நெருங்கி இருக்கிறோம். ரபியுல் அவ்வல் மாதத்தை நாம் நெருங்கி சமீபித்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு பிறை முதல் ரபியுல் அவ்வல் மாதம் துவங்குகிறது. ரபிய என்ற வார்த்தைக்கு அரபியிலே ரபிய என்றால் வசந்த காலம் என்று பொருள். பெயருக்கு தகுந்தாறு போலவே அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் அல்லாஹ் வறட்சிகளை எல்லாம் நீக்கி வசந்தத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக, செழிப்பை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எல்லா மேடைகளிலும் பேசுபொருளாக இருப்பார்கள். எல்லா மேடைகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை பேசப்படும்.
நபி அவர்களினுடைய வார்த்தைகள் பேசப்படும், நபி அவர்களினுடைய வழிகாட்டுதல்கள் பேசப்படும். 1400 ஆண்டுகளுக்கு மேலாய் கடந்து விட்டது. இதுவரையிலும் நபி அவர்கள் பேசப்பட்டு கொண்டேதான் இருக்கிறார்கள். இப்போதும் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இனியும் பேசப்பட்டு கொண்டேதான் இருப்பார்கள். எதுவரை பெருமானார் பேசப்படுவார்கள்? இந்த உலகம் நிற்கிற வரை, இந்த உலகம் நிலை நிற்கிற வரை, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய ஜீவராசிகள், அல்லாஹ்வுடைய படைப்புகள் நிற்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் பெருமானாரை பற்றிய பேச்சு நின்று கொண்டே இருக்கும். பெருமானாரை பற்றி இந்த உலகம் பேசிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வரஃபஅனா லக திக்ரக், உங்களை பற்றிய பேச்சை, உங்களுடைய நினைவுகளை இந்த உலகத்தில் நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம், உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் எது நாள் வரை பாங்கு சொல்லப்படுமோ, இந்த உலகத்தில் எது நாள் வரை தொழுகை நடத்தப்படுமோ, இந்த உலகத்தில் ஒரு முஃமின், கடைசி முஃமின் எதுவரை ஹயாத்தோடு இருப்பாரோ அதுவரை இந்த உலகத்தில் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருநாமம் உச்சரிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நிறைய தலைவர்கள் வந்து போயிருக்கிறார்கள். உலகம் தோன்றியது முதல் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஏராளமான தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், போயிருக்கிறார்கள். சில தலைவர்கள் ஒரு சில காலம் வரை தாக்கு பிடிப்பார்கள். சில தலைவர்கள் இன்னும் கொஞ்ச காலம், நீண்ட காலம் நினைவு கூறப்படுவார்கள். ஆனாலும் காலப்போக்கில் அந்த தலைவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். அவர்களுடைய நினைவுகள் இந்த உலகத்தில் இருந்து மாறி போய்விடும், மக்கள் மனதில் இருந்து எடுக்கப்பட்டுவிடும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எக்காலமும் நபி அவர்கள் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருப்பார்கள். பெருமானார் பேசப்பட்டு கொண்டே இருப்பார்கள். காரணம் என்னவென்றால், இந்த உலக தலைவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஒப்பிட்டு விடவே முடியாது. இவ்வளவோ தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, அதுல இவங்களும் ஒருத்தவங்க என்று நாம் சுருக்கிவிட முடியாது. அப்படி ஒப்பீடு செய்வதே தவறு. காரணம், இந்த உலகத்தில் வாழ்ந்த தலைவர்கள் எல்லாம் அவர்கள் அறிமுகப்படுத்தப்படுவது உலக தலைவர்களாக அறிமுகப்படுத்தப்படுவார்கள். ஏதாவது ஒரு துறை சார்ந்த தலைவராக அறிமுகப்படுத்தப்படுவார்கள். அரசியல் சார்ந்த தலைவர்களாக அல்லது ஜாதி வாரியான தலைவர்களாக, ஏதாவது ஒரு துறை சார்ந்து அவர்கள் தலைவராக அறிமுகப்படுத்தப்படுவார்கள், பார்க்கப்படுவார்கள். ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு துறை சார்ந்த தலைவர் அல்ல, ஈருலக தலைவர். இந்த சிறப்பு உலகத்தில் யாருக்குமே கிடையாது. சய்யிதுல் கௌனைன், இந்த உலகத்திலும் அவர்கள் தான் தலைவர், நாளை மறுமையிலும் அவர்கள் தான் தலைவர். மறுமை நாளிலும் நமக்கான, இந்த உலக மக்களுக்கான தலைவர் என்பவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். வார்த்தை கிடைக்காததால நாம தலைவருங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். சில நேரங்களில் நாம் சார்ந்திருக்கிற அமைப்பினுடைய தலைவரையும் நாம தலைவர்னு தான் சொல்றோம், இல்லையா? அரசியல் கட்சி சார்ந்தவர்களை, அவர்களையும் நாம் தலைவர்னு தான் சொல்றோம். அவர்களும் பெருமானாரும் ஒன்றா? கிடையாது. அவர்களும் தலைவர், நபியும் தலைவரா என்றால் வேறு வார்த்தை இல்லாமல் நாம் பழகிவிட்ட காரணத்தினால், புழக்கத்தில் இருக்கிற காரணத்தினால் தலைவர் என்ற வார்த்தையை நாம் பிரயோகிக்கிறோம். ஆனால் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் அவர்கள் நின்று கொண்டிருப்பதற்கு பெருமானாரினுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே மாறாமல் நிற்கிறது. பெருமானாரினுடைய வார்த்தைகள் மாறாமல் நிற்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தலைவர்களை போல ஒரு சாமானிய தலைவர் அல்ல, ஒரு சாதாரணமான தலைவர் அல்ல. குர்ஆன் பெருமானாரை எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகிறது தெரியுமா? வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நீங்கள் அகிலத்தாருக்கு ஒரு பெரும் அருட்கொடையாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சொல்வது போல
தலைவர் என்ற வார்த்தையில் அடங்குபவர்கள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கான அருட்கொடை, இந்த உலகத்திற்கான ரஹ்மத்தாக வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்தில் வாழுகிற நம்முடைய வாழ்க்கையை, இவ்வுலக வாழ்வையும் மறு உலக வாழ்வையும் வசந்தமாக்குவதற்காக வேண்டி வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உயர் மதிப்பு வேறு யாருக்கு நம்மால் சொல்லிவிட முடியும்? தலைவர் என்று என்னென்ன வார்த்தைகளை வேண்டுமானாலும் வைத்து இந்த உலகத்திலே கொண்டாடுவார்கள். நெஞ்சில் நிறைந்த, இதயத்தில் நிறைந்த, வரம்பு மீறி எல்லாம் இந்த உலகத்திலே புகழப்படுபவர்கள் உண்டு. ஆனால் இந்த அகிலத்திற்கான அருட்கொடை என்ற இந்த பதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் பொருந்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலமெல்லாம் பேசப்படுவதற்கு காரணம், பெருமானாரை போன்று இந்த உலகத்தில் ஒருவர் வாழவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்ததை போல ஒரு மனிதர், ஒரு தலைவர் இந்த உலகத்தில் வாழவில்லை. எவ்வளவோ தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், ஆனால் பெருமானாரை போல யாரும் வாழவில்லை. எனவேதான் அவர்களுடைய வாழ்க்கை இன்றும் வழிகாட்டுதலாக நிற்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை வார்த்தைகள் அனைத்துமே முன்மாதிரியாய் நிற்கிறது. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது யாருக்கு? சஹாபாக்களுக்கு மட்டுமா? அல்லது சஹாபாக்களை அடுத்த காலம் தாபியீன்களுக்கு மட்டுமா? அல்லது தபா தாபியீன்களுக்கு மட்டுமா? கியாமத்து வரை வரக்கூடியவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முன்மாதிரி. அவர்கள்தான் முன்மாதிரி. அருமையானவர்களே, இந்த உலகம் பார்த்த தலைவர்களில் அதிசயமானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிசயமாய் வாழ்ந்தவர்கள், மிக அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் சொல்லுகிறோமே ஈருலக தலைவர் என்று நாம் சொல்லுகிறோமே, ஈருலக தலைவர், இம்மைக்கும் மறுமைக்குமான தலைவர் என்று நாம் சொல்லுகிறோமே. அப்படியானால் அந்த தலைவரினுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்க வேண்டும்? ஒரு தலைவர் என்றால் நாம் பார்க்கிற தலைவர்கள் எல்லாம் எப்படி வாழ்கிறார்கள்? ஒரு சிறு கூட்டத்திற்கான தலைவர் என்று நாம் பார்த்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பகட்டான வாழ்க்கையாக, சுகபோகமான வாழ்க்கையாக, வசதி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. ஈருலக தலைவர் என்று நாம் சொல்லுகிறோமே, அகிலத்தாருக்கெல்லாம் தலைவர் என்று நாம் சொல்லுகிறோமே, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த நபியினுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்க வேண்டும்? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் யாரும் வாழாத ஒரு வாழ்க்கையை பெருமானார் தேர்ந்தெடுத்தார்கள். மிக எளிமையான வாழ்க்கையை. அப்படி ஒரு தலைவர் எந்த வாழ்க்கையை வாழ விரும்ப மாட்டாரோ அப்படி ஒரு வாழ்க்கையை பெருமானார் தேர்ந்தெடுத்தார்கள். எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு பெண்மணி ஒரு கபருக்கு அருகிலே அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். கபருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். தேம்பி தேம்பி அழறாங்க. அவர்களுடைய மகன் இறந்து போய்விட்டார், வஃபாத் ஆயிட்டார். பிள்ளை இறந்து போன அந்த கவலையில உட்கார்ந்து அழறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியாக வருகிற போது அந்த பெண்மணிக்கு பக்கத்திலே நின்று நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தகில்லாஹ வஸ்பிரி, இத்தகில்லாஹ வஸ்பிரி, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், பொறுமையா இருங்க, சபுரா இருங்க அப்படின்னு சொன்னார். இந்த பெண்மணி அந்த பக்கம் உட்கார்ந்து திரும்பி உட்கார்ந்து இருந்ததுனால வந்தது யாருன்னு அவங்களுக்கு தெரியலை. அவங்க இருந்த நிலைமையும் வேற. பிள்ளையை இழந்த அந்த சோகத்தில் வந்தது யாருன்னே அவங்களுக்கு தெரியல.
அவர்கள் அந்த சோகத்தின் வேகத்தில் பதில் ஒன்றை சொன்னார்கள். இங்கேருந்து போங்க, எனக்கு வந்த வலி எனக்கு தான் தெரியும், எனக்கு வந்த வேதனை எனக்கு தான் தெரியும், என்ன மாதிரி எனக்கு ஏற்பட்டது போல வேதனை உங்களுக்கும் வந்திருந்தால் இந்த மாதிரி நீங்க பேச மாட்டீங்கன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுவார்த்தை பேசாமல் அங்கே கடந்து போனார். மறுவார்த்தை பேசல. நாங்களா இருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? உனக்கு போய் நான் நல்லது சொல்ல வந்தேன் பாரு, உனக்கு போய் நான் நல்லது சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தையாவது நாம சொல்லியிருப்போம் இல்லையா? ஏதாவது கொஞ்சம் நொந்திருப்போம் இல்லையா? ஒரு வார்த்தை பேசாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து போனார்கள். இந்த நிகழ்வை பார்த்த ஒரு சஹாபி அந்த பெண்மணிட்ட வந்தாங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க பக்கத்துல வந்து என்னமோ சொன்னாங்களே, என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க. நபி அவர்கள் உங்கள்கிட்ட வந்து பேசுனாங்களே, என்ன பேசுனாங்க? அந்த பெண்மணிக்கு தான் வந்து நடந்ததே தெரியாத, வந்தது யாருன்னே தெரியலையே. அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா இல்லையே, நபி அவர்கள் என்கிட்ட பக்கத்தில் வரவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லையே. இல்லை, நீங்கள் அந்த கபருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது உங்கள்கிட்ட வந்து பேசினது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அப்படின்னு சொன்னதும் தான் அந்த பெண்மணிக்கு உணர்வு வருகிறது. வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று தெரிந்ததும் அவர்கள் பேசிய வார்த்தைகள் நினைவுக்கு வருது. நாம் எப்படிப்பட்ட வார்த்தையை நாம் சொல்லிட்டோம், யார்கிட்ட அப்படி ஒரு வார்த்தையை நாம் சொல்லியிருக்கிறோம்? எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கு வந்தா தான் உங்களுக்கு அந்த வேதனை புரியும் அப்படின்னு எல்லாம் சொன்னோமே. நபி அவர்களிடத்தில் அந்த வார்த்தையை நாம் பிரயோகித்தோம். அச்சத்தோடு பதட்டத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வீட்டிற்கு விரைந்து வருகிறார்கள். நபி அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி வேகமாக வருகிறார்கள். அந்த பெண்மணி வந்து சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வீட்டினுடைய வாசலுக்கு நான் வந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாசலுக்கு அந்த பெண்மணி வர்றாங்க. ஃபலம் தஜிது இன்தஹு பவாபீன், ஈருலக தலைவர், சய்யிதுல் கௌனைன், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். ஆனால் அந்த தலைவரின் வீட்டு வாசலில் ஒரு வாயிற்காவலர் கூட இல்லை, ஒரு வாயிற்காவலர் கூட இல்லை. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று, வந்தது தாங்கள் தான் என்று எனக்கு தெரியாது, மன்னிச்சிருங்கன்னு சொல்ல போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பரவாயில்லை பரவாயில்லை, இன்னம சபுரு இந்த சதுமத்தில் ஊலா. ஒரு சோதனை வருகிற போது நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஒரு சோதனை வருது, அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்றை கொடுத்து சோதிக்கிறான் என்றால் அந்த சோதனையில் நாம் பொறுமையாக இருக்கணும். பொறுமை என்பது என்ன? அழும் வரை அழுதுவிட்டு புலம்புவதையெல்லாம் புலம்பிவிட்டு கடைசியாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வது இதற்கு பெயர் பொறுமை அல்ல. ஒரு சோதனை ஏற்படுகிறது என்றால் அந்த சோதனை நம்மை அடைந்த மாத்திரத்தில் நாம் கடைபிடிக்கிறோம் அல்லவா, அதற்கு பெயர் பொறுமை. இன்னம சபுரு இந்த சதுமத்தில் ஊலா, சோதனை வந்த மாத்திரத்தில் நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அந்த பொறுமைக்குத்தான் சவாப் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு உபதேசம் செய்தார். இதில் நாம் பார்க்கிற செய்தி என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வீட்டில் ஒரு வாயிற்காவலர் கூட, ஒரு பாதுகாவலர் கூட கிடையாது, ஒரு வாட்ச்மேன் கிடையாது. இன்னைக்கு சாதாரணமாக நம்மள்கிட்ட கொஞ்சம் வசதி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு பல செக்யூரிட்டி, நம்மளை சந்திக்கிறதுக்கு அவ்வளவு சாதாரணமா வர முடியாது. இன்றைய உலகத்திலே உள்ள தலைவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் எளிதில் சந்தித்து விட முடியாது. பல நபர்களை சந்தித்து அவர்களிடத்தில் அனுமதி பெற்று ஒன்றன் பின் ஒன்றாக சங்கிலி தொடராக பார்த்து தான் கடைசியில் அவரை போய் பார்க்க முடியும். அதுவும் குறிப்பிட்ட இத்தனை நிமிஷம் தான் உங்களுக்கு டைம், இவ்வளவுதான் அப்பாயின்மெண்ட். ஈருலக தலைவராக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான வாழ்க்கையை தேர்வு செய்து வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மிக சர்வசாதாரணமாக எல்லோரும் நபி அவர்களை அணுகிவிட முடியும், எல்லோரும் அணுகிவிட முடியும்.
ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லை, அரபி அஜமி என்ற வித்தியாசம் இல்லை, மொழி பாகுபாடு, இனப்பாகுபாடு எதுவும் கிடையாது. உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி எந்த பாகுபாடும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் எப்போது பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்போது நபி அவர்களை அணுக முடியும். அவ்வளவு எளிமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் யாரும் வாழ்ந்ததில்லை. சிறுவர்கள் கூட பெருமானாரை எளிதில் அணுகிவிட முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு வந்தார்கள். வந்தப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய தம்பி சின்ன பிள்ளை ஒரு ஓரமா சோகமா உட்கார்ந்துருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, என்ன ஆச்சு, என்ன உமைருக்கு என்ன வருத்தம்? இந்த பிள்ளையினுடைய பேர் உமைர். உமைர் ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன ஆச்சு? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தாயார் பதில் சொன்னாங்க, இல்ல ஒரு சிட்டுக்குருவியை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாரு, சிட்டுக்குருவி ஒன்று வளர்த்தாரு பறவை, அது திடீர்னு இறந்து போச்சு, அதனால உட்கார்ந்து சோகத்தில் வருத்தத்தில் அழுதுகிட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளைக்கு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பக்கத்தில் போய் தலையை தடவி கொடுத்து, யா உமைர் மா ஃபஅலன் நுகைர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, உமைர் நுகைர் அந்த சிட்டுக்குருவிக்கு என்னம்மா ஆச்சு, ஏன் இறந்து போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சிட்டுக்குருவிக்கு என்ன செஞ்சிச்சு, ஏன் இறந்து போச்சு? சின்ன பிள்ளை ஏதோ உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது, எந்த வேலையும் இல்லாத, வேலை வெட்டி இல்லாத அல்லது வேறு எந்த அலுவல்களும் இல்லாத ஒரு நபர் அல்ல. எல்லா மக்களும் பெருமானாரை எப்போது பார்ப்போம் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்வ சாதாரணமாக சிறுவர்களோடு நபி அவர்கள் அணுகுகிறார்கள். சிறுவர்கள் நபி அவர்களோடு அணுகுகிறார்கள். ஏழைகள் வறியவர்களாக இருப்பவர்களும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எளிதில் அணுகுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பெரும் தலைவர்களோடு அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். பெரும் தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் பெரும் தலைவர்கள் சந்திச்சா பல அடுக்கு பாதுகாப்பு, இன்னைக்கு 2 அடுக்கு பாதுகாப்பு, 3 அடுக்கு பாதுகாப்பு, யாரும் அவங்க கிட்ட போயிடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து ஒரு பார்வை தெரியாத சஹாபி, பார்வை இல்லாத ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க. எங்க இருக்கிறாங்கன்னு விசாரிச்சுட்டு நபி அவங்களை தேடி வந்து நபி அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நான் உங்கள்கிட்ட பேசணும், யா ரசூலல்லாஹ் நான் உங்கள்கிட்ட பேசணும், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க. லேசா இந்த நேரத்தில் போய் வர்றாங்களே அப்படின்னு நினைச்சாங்க. இந்த நேரத்தில் போய் வர்றாங்களே, ஏன்னா இருக்கிற தலைவர்கள் அவங்கள்ட்ட எல்லாம் மார்க்கத்தை குறித்து, இஸ்லாத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வர்றதுனால நபி அவர்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை. ஆனால் தலைவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஏழையானவர்களை, சாமானிய மக்களை தங்களுக்கு பக்கத்தில் சேர்க்க கூட மாட்டாங்க, அண்ட கூட விட மாட்டாங்க. இந்த நேரத்தில் போய் வர்றாங்களே, இவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். அபஸ வ தவல்லா, முகம் கடுகடுத்தார், முகத்தை திருப்பிக் கொண்டார். அன்ஜாஅஹுல் அமா, பார்வை தெரியாத ஒரு சஹாபி அவர்களிடத்திலே வந்தபோது முகத்தை கடுகடுத்து திருப்பிக் கொண்டார். அல்லாஹு தஆலா கொஞ்சமாக கண்டித்து அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். ஏன் அப்படி செஞ்சீங்க? அந்த தலைவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றால் என்ன, ஏற்காவிட்டால் என்ன, நீங்கள் அவர்களை கவனமாக உன்னிப்பாக அவர்களை கவனிப்பதும் உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு ஓடோடி வந்தார்கள்.
உங்களை பார்க்கணும், உங்கள்ட்ட பேசணும்னு ஆசையோடு வந்த சஹாபி, அவங்க வந்தாங்கன்னு முகத்தை திருப்பிக்கிட்டீங்களே, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள், ஏற்காமல் போறாங்க, அது வேற விஷயம். இவர்கள் வந்த போது நீங்கள் முகத்தை திருப்பி இருக்க கூடாது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினார். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபைக்கு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தால் அந்த சஹாபிக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். இவர்கள் விஷயத்தில் தான் அல்லாஹ் என்னை கண்டித்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். உலகத்தில் வேறு யாரால் சொல்ல முடியும்? வேறு யாரால் சொல்ல முடியும்? ஈருலக தலைவர் இவர்கள் விஷயத்தில் தான் அல்லாஹ் என்னை கண்டித்து ஆயத்தை இறக்கினான் என்று ஒரு பொது சபையிலே சொல்லுகிறார்கள் என்றால், எனவேதான் நாம் சொல்லுகிறோம், பெருமானார் வாழ்ந்தது போல் ஒரு தலைவர் இந்த உலகத்தில் வாழவில்லை. எனவேதான் இது நாள் வரைக்கும் பெருமானாரினுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் முன்மாதிரியாய் இருக்கிறது. பெருமானாரினுடைய வார்த்தைகள் இந்த உலகத்தில் முன்மாதிரியாய் இருக்கிறது. எத்தனை காலம் கடந்த போதும் சரி, அறிவியலினுடைய உச்சத்தை தொட்ட போதும் சரி, நவீன கலாச்சாரங்கள் எவ்வளவுதான் மாறிய போதும் சரி, எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சில தலைவர்கள் காலங்கள் மாறுகிற போது அவர்கள் காணாமல் போவார்கள். அவர்களுடைய செயல்பாடுகளை பிற்காலத்திலே நம்மால் கடைபிடிக்க முடியாது. ஆனால் எவ்வளவு காலமானாலும் சரி, எந்த காலம் வந்தாலும் சரி, நமக்கு ஒரே முன்மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். நாம் பின்பற்ற தகுந்தவர்கள் அவர்கள் மட்டும்தான். இந்த உலகத்தில் நாம் யார் யாரையெல்லாம் பெரிதாக பார்க்கிறோம், அவர்களை போல நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒருவரை போன்று நாம் இருக்க வேண்டும் என்று நினைப்பதேயானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த நசீபை நம் அனைவருக்கும் தருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். இந்த உலகத்தில் உங்களை பெற்ற தாய் தந்தையரை விட, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் விட என்னை எப்போது நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்களோ அப்போதுதான் உங்களுடைய ஈமான் முழுமையடையும் என்று சொன்னார்கள். உங்களுடைய ஈமான் பரிபூரணமாகும். உலகத்தில் எந்த தலைவரும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. உலகத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரே தலைவர் சில பேர் சொல்லுவாங்க, ஒரே இப்படியே நிக்காத, உன் குடும்பத்தையும் பாரு, தலைவர்னே நிக்காத, உன் பொழப்பையும் பாரு, உன்னுடைய வருமானத்தை பாரு, உன்னுடைய சம்பாத்தியத்தை பாரு. அவ்வளவுதான் இந்த தலைவர்களால், உலக தலைவர்களால் சொல்ல முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான், நீங்கள் உங்கள் தாய் தந்தையரை விட, நீங்கள் பெற்ற பிள்ளைகளை விட என்னை அதிகமாக நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தால்தான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகும் என்று சொல்வார்களே. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரஹ்மத்தாக நமக்கு தந்திருக்கிறான். அந்த ரஹ்மத்தை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நாம் பிரியப்பட வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் வாசிக்க வேண்டும், வார்த்தைகளை நாம் படிக்க வேண்டும். அதை நமக்கான முன்மாதிரியாய், நமக்கான வழிகாட்டியாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் வாழுகிற இந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதிகம் தேவைப்படுகிறார்கள். நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை, வார்த்தைகளை, வரிகளை வாசிப்பதற்கு அதிகம் தேவை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். காரணம், நிறைய கவனம் சிதறியவர்களாக இருக்கிறோம், நிறைய வழிகளிலே சிதறி போகக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே பெருமானாரை வாசிக்க வேண்டும், பெருமானாரினுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும், அதை உணர்ந்து பின்பற்ற வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கும் மேலாய் நேசிக்கக்கூடிய உண்மையான முஃமின்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தை முறையாய் பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலத்தில் பலமுறை ஹஜ் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் சந்திக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி